கைஸ் இன்றைக்கி நான் ஒரு வீட்டில் செம்ம வருவா போச்சு. அதனால் ஏன்னா வீட்டில் வந்து குக்கிங் திங்ஸ் சாப்பிடலாம் போகும்போது சைடிஸ் தாங்க என்ன சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இப்போ பிளான் போட்டிருந்தேன். சரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ பீஸா வந்து சாப்பிடும் பார்த்தீங்களா, நம்ம கடையில் சாப்பிட்றத வீட்டில் செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும். அதுலேயே வந்து எக் பீஸா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோம் அவங்க ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போகலாம். அது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 முட்டை வாங்கியாச்சு. 4 முட்டை, அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 லேஸ் வாங்கியாச்சு. 4 லேஸு, அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இருந்தால் போதும். அதை அரிஞ்சிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஃபைனலாக வந்து வெங்காய தக்காளியில் அஞ்சாச்சு. குட்டி குட்டி வெங்காய தக்காளியில் அஞ்சாச்சு. முட்டை வேறு 3 முட்டை 4 முட்டை கைஸ். ஃபைனலாக வந்து முட்டை எல்லாத்தையும் கலந்தாச்சு. முட்டை லேஸ் பாக்கெட்டில் எல்லாத்தையும் பிரித்து தூள் பண்ணி அந்த சின்ன பவுலில் ஊற்றியாச்சு. அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி எப்படி ரெடி பண்ணுறேன் பாருங்கள். கைஸ் பார்த்தீங்களா, சூப்பராக ரவுண்டாக ஊற்றி மேலே லேஸ் பாக்கெட்டில் பிரித்து போட்டு ஃபைனலாக வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வந்து மேலே மூடி போட்டு வச்சுருக்கோம். ஒரு கரெக்டாக சிப்ஸ்லாம் சூப்பராக இருக்குல்ல. குட்டி குட்டியாக கைஸ் ஃபஸ்ட்டு ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெண்டாவது ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். வாசனையாக சூப்பராக இருக்குது. பெப்பர்லாம் தூவி நம்ம லேஸ் எடுத்து சும்மா மேலே தூவிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரைஸ் ஃபைனலாக வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அதை வந்து 4 பீஸாக கட் பண்ணி சாப்பிட்டு போகலாம். எப்படி தெரியல, டேஸ்ட் வேறு. ஒன்று கட் பண்ணி வச்சு ரெண்டாவது ரைஸ் வருங்க. நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கு. வருங்க சுட சுட இருக்கு கைஸ். சாஸ் தான் வாங்க மிஸ் பண்ணிட்டேன். அதனால செம்மையாக கைஸ், சூப்பராக இருக்குது.